நவதிருப்பதிகளில் முதல் ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேரை இழுத்தனர். வைணவ திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நவதிருப்பதிகள் என்று 9 திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீ வைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலாகும். நவதிருப்பதிகளில் முதல் தலமாகவும் நவகோள்களில் சூரிய அம்சமாகவும் விளங்குகின்றது. மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் கள்ளபிரானாக அருள்பாலிக்கும் இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நாள்தோறும் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா கண்டருளினார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக அதிகாலை திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ கள்ளபிரான் அதிகாலையில் திருத்தேருக்கு எழுந்தருளினார். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. இரவில் பல்லக்கில் தவழ்ந்த கிருஷ்ணன் திருக்கோலத்தில் திருவீதி புறப்பாடு நடைபெறும். நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரியுடன் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது.